பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் என்பதாக. மனைவியின் ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் ஒய்ஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அகாஸ்வேரு ராஜா ஆமான் என்பவனை தன்னுடைய பிரபுக்கள் எல்லாரை காட்டிலும் உயர்த்தி வைத்தான். எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆகையால் அகாஸ்வேரு அரசாண்ட 127 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளும் ஜனங்களும் ஆமானை வணங்கி அவனுக்கு கனத்தை செலுத்தினார்கள். ஆனால் அரண்மனை வாசலில் காணப்பட்ட மொர்தெகா என்ற மனுஷன் யூதனாய் காணப்பட்டதன் நிமித்தம் ஆமானை வணங்கவும் நமஸ்கரிக்கவும் இல்லை. யூதர்கள் தேவனை தவிர எந்த மனுஷனையும் வணங்குவதில்லை. இந்த காரியத்தை குறித்து ஆமான் தன் மனைவியாகிய சிரேஷுடன் கூறிய வேளையில் அவள் ஆமானின் கோபத்தை தணிப்பதற்கு பதிலாக அவன் கோபத்தை இன்னும் தூண்டிவிடுகிறவளாய் காணப்பட்டாள். மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை செய்வித்து அவனை அதில் தூக்கி போடும்படிக்கு ஆமானுக்கு தொடர் ஆலோசனையை கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள். அவளுடைய புருஷனாகிய ஆமானையே ராஜா தூக்கி போடப் போகிறான் என்பதை அறியாதவளாய் தன் புருஷனை உசுப்பேற்றினாள். அந்தோ பரிதாபம்! சில நாட்களுக்கு பின்பு ஆமானை ராஜா அதே தூக்கு மரத்திலே தூக்கி போட்டான். ஆகாப் என்ற இஸ்ரவேலின் ராஜாவின் அரண்மனையின் அருகில் நாபோத் என்ற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் காணப்பட்டது. அதை ஆகாப் வாங்கி கீரை கொள்ளையாக்கும்படிக்கு விரும்பினான். அதை விலைக்கு கேட்ட வேளையில் நாபோத், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விற்கலாகாது என்றான். நடந்த காரியங்களை ஆகாப் தன் துன்மார்க்க மனைவியாகிய யேசபேலிடம் கூறினான். அவள், நான் அந்த திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுப்பேன் என்று கூறினாள். ஆகாப் அவளுடைய துன்மார்க்க கிரியைகளை அறிந்திருந்தும் அவளுடைய ஆலோசனையை அங்கீகரித்தான். அவள் நாபோத்தை கல்லறிந்து கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்து அவ்வாறே கொன்று போட்டாள். அதன் விளைவாக நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்தில் ஆகாப்பின் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை என்று அவனை குறித்து வேதம் கூறுகிறது. சுனேமூராளாகிய கனம்பொருந்திய ஸ்திரீ எலிசாவை குறித்து தன் புருஷனிடம், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று நல்ல ஆலோசனையை கூறி அவனுக்கு தன் வீட்டின் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைக்கும்படிக்கு செய்தாள். அது நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். பின்னாட்களில் அந்த பாலகன் மரித்த வேளையில் எலிசா அவனை உயிரோடு எழுப்பினான். அவளுடைய நல்ல ஆலோசனை அவர்களை வாழ்ந்திருக்கும்படிக்கு செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இல்லையேல் பின்னிற்கு இழுக்கிறீர்களா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகையால் உற்சாகப்படுத்துகிறதும் நீதிக்குரிய காரியங்களை செய்வதற்கும் உங்கள் வாழ்க்கை துணைகளுக்கு ஆலோசனை கூறுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களாகவும் கேட்கிற ஆலோசனைகளை நிதானித்து அறிந்து செயல்படுகிறவர்களாகவும் காணப்பட கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. துன்மார்க்கத்திற்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் இவர்கள் விலகி ஜீவிக்கும்படி கர்த்தர் இவர்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வர்றத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களின்படி நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.